இப்போ 100 ஆடு வைத்திருக்கிற ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஒரே ஒரு ஆட்டை காணான்னு சொல்லி 99 ஆடுகளையும் விட்டு விட்டு ஒரு ஆட்டை தேடி போகிறான். தேடி போய் கண்டுபிடித்த பின்பு அவள் எப்படி கொண்டாடினாலோ அதே போல இவர் என்ன பண்றாரு, கொண்டாடுகிறார். ஹல்லேலூயா. சரி, இந்த சில்வர் காயினுக்கும் ஆட்டுக்கும் என்ன டிஃபரெண்ட்? ஆஹா, யார் அது? தேங்க்யூம்மா. ஆட்டுக்கு என்ன இருக்கு, ஆனா என்ன இல்லை சொல்லுங்க. இப்போ யார் தான் போய் தேட வேண்டியதா இருந்துச்சு? எஜமான் தான் போய் தேட வேண்டியதா இருந்துச்சு. நல்ல ஒரு விஷயத்தை நீங்க கவனிக்கணும். இந்த 99 ஆடுகளும் அப்படின்னா இவன் போன கேப்பில் போயிருக்கலாமா, போயிருக்க கூடாதா சொல்லுங்க? 2 பிள்ளைகள் இந்த ட்வின்ஸை பிறக்கும் போதெல்லாம் பேரண்ட்ஸ் படுற அவஸ்தையை நான் பார்த்துருக்கேன். ட்வின்ஸ் சரியா, ஒன்று அழுதா இன்னொன்று என்ன பண்ணோம், அழோ. இப்போ என் பிள்ளைக்கு 3 மாதம் ஆகுது, அவன் அழுதா நாங்கள்லாம் அழுக வேண்டியதாக இருக்குது. டே தயவு செஞ்சு நிறுத்துறா, எப்படியாவது நிறுத்துறா அப்படின்னு அவன் நம்மளை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் பயங்கரமாக அழுவான். ஆரம்பத்தில் அழும்போது நான் என் மனைவியை பார்த்து சும்மா கிண்டலாக சொல்லுவேன், உன் முகத்தை பக்கத்தில் பார்த்துட்டான் போல, பயந்துட்டான் அப்படின்னு சொல்லி. நாள் ஆக ஆக அப்படியே நான் இது வரைக்கும் அவனை பாச சொன்ன மாதிரி ஒரு பிறந்த உடனேயே நாங்கள் பயங்கரமாக அந்த வாருமையா பாட்டு ரிலீஸ் பண்ண டைமில் ரொம்ப அதை ரெக்கார்ட் பண்ணும்போது போக வேண்டிய சூழ்நிலை, ட்ராவல் ஒரு 7-8 hours ட்ராவல். அப்போது எங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளாக வந்து குழந்தை இல்லை, குழந்தை இல்லாமல் இல்லை, 4 ஆண்டுகளாக இல்லை. அப்போது ஆண்டவர் வந்து முன்னாடியே ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடியே என் மனைவிட்ட பேரோடு கூட பேசிட்டார், உனக்கு யூதாவை நான் தருவேன் அப்படின்னு சொல்லி. அதனால் நாங்கள் வந்து வி ஹாவ் அ பிகாஸ் ஃபெய்த். எப்போவுமே நான் வந்து விசுவாசத்தில் நடக்கிறவன், நான் வந்து தரிசித்து நடக்கிறவன் அல்ல, பார்த்து அப்படிலாம் இல்லை. எனக்கு வந்து ஐ ஹாவ் நோ அண்டர் எனி டெனாமினேஷன்ஸ். யார் எனக்கு காசுலாம் கொடுக்கறது இல்லை. ஆண்டவர் பரலோகத்திலிருந்து கூரையை பிச்சுட்டு எப்போவுமே கொடுத்துட்டே இருப்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஆமாம், எங்களுக்கு வந்து சொந்தமாக ஒரு ஸ்கூல்லாம் இருந்துச்சு. எல்லாவற்றையும் கொடுத்து விட்டு நாங்கள் முழு நேரமாக ஃபெய்த்தாக தேவனுக்காக நிற்கும்போது அப்போல்லாம் இருந்த மகாபிரிய புகழ்ச்சியும் திரட்சியும் விட ஆண்டவர் இப்பொழுது உயர்த்துகிற உயர்வுகளுக்கு அளவே கிடையாது. ஹல்லேலூயா. அந்த நாட்களில் வந்து அந்த பாட்டில் ரெக்கார்ட் பண்ணோம், நாங்கள் ட்ராவல் பண்ணோம், ஒரு 7 hours ட்ராவல் பண்ணோம். அப்பொழுது என் மனைவி வந்து அப்போ தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கான்ற நியூஸ் வந்துச்சு. அந்த நேரத்தில் ட்ராவல் பண்ண முடியாத சூழ்நிலை. ஆனாலும் சரி ஓகே, இது ஒரு மினிஸ்ட்ரி, நம்ம போய் பண்ணிடலாம் அப்படின்னு ட்ராவல் பண்ணி போய் பண்ணிடலாம் வந்துட்டோம். அதுக்கப்புறம் 4 மாதம் பெட் ரிட்டன், படுத்த படுக்கையாக இருந்தால் அப்படியே கூட பக்கத்துலேயே இருந்து நான் கவனிக்க வேண்டிய சூழ்நிலை. 4 வருஷமாக பிள்ளை இல்லைன்றதை விட ஏன்டா பிள்ளைன்ற லெவலுக்கு ஆயிடுச்சு. ஆனால் வரப்போகிறது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைன்றதுனால ஆண்டவர் சொன்னபடி மகாபெரிய சுகத்தை கொடுத்தார். அப்புறம் 5வது மாதத்துலேருந்து 8வது மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட நாங்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு 22,000 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிட்டோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் நான் எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நான் வந்து பெரிய அப்பட்டக்கர்ன்னு சொல்லலை. நான் ஒரு சண்டே சர்வீஸ் கூட மிஸ் பண்ணலைன்னா நீங்கள் இன்றைக்கி இருந்து ஒரு முடிவு எடுக்கணும் சரியா. பேரண்ட்ஸ்லாம் வந்து பிள்ளைகளை படிக்கணுன்றதுக்காக என்கரேஜ் பண்ணி ரொம்ப நீங்கள் எந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணுறீங்களோ அதை விட 10 மடங்கு சொல்லுங்கள் தேவனுக்காக நீங்கள் நிற்கணும்னு சொல்லி. நான் வந்து ஃபாதர் கூட இருக்கும்போது நான் என்னோட யூஜி லாஸ்ட் செமஸ்டர் எழுதணும், ஒரு 5 எக்ஸாம் எழுதணும். அன்னைக்கு செங்கல்பட்டில் மீட்டிங், 5 எக்ஸாம் எழுதாமல் நான் மீட்டிங் போயிட்டேன் கடைசி செமஸ்டர். 1 வருஷம் அதுக்கப்புறம் சும்மா இருந்தேன். ஹல்லேலூயா. ஆனால் எங்கள் குடும்பத்தில் ஃபஸ்ட்டு PhD அப்ளை பண்ணுறது நான் தான். ஆண்டவர் வந்து உங்களை நோட் பண்ணிகிட்டே இருக்கிறார். எனக்காக நீ எந்த அளவுக்கு அடி எடுத்து வைக்கிறேன் நான் பார்க்குறேன், எனக்காக நீ எவ்வளோ வைராக்கியமாக நிற்கிறேன்னு பார்த்துட்டே இருக்கிறார். நீங்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் தேவனுக்காக வைராக்கியமாக இருந்ததானால் அவர் உங்கள் பட்சத்தில் நிற்பார். ஆமென், ஹல்லேலூயா. ஒரு 2010 நான் ஊழியமே செய்ய முடியாத அளவுக்கு பயங்கரமான தடைகள் எல்லாம் பெரிய பெரிய ஆட்கள் எழுப்பினார்கள். பயங்கரமான தடை, ஒன்றுமே செய்ய முடியல என்னால். அப்போ நான் போய் முட்டி போட்டு ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரே மணலில் தான் எனக்கு ஏதாவது பிரச்சனைனா உடனே மண்ணில் போய் முட்டி போட்டு அவர்கிட்ட மட்டும் சொல்லுவேன். என் பிரச்சனை இது வரைக்கும் எந்த மனுஷன்ட்டையும் நான் ஷேர் பண்ணதே இல்லை. எப்போ நான் மனுஷன்ட்ட சொல்லுவேன் அப்படின்னா சாட்சியாக சொல்லுவேன், தேவன் செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் கர்த்தர் எனக்கு இதை செய்தாருன்னு சொல்லுவேன். நீங்களும் அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். யூ ஹாவ் டு ஷேர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யார்கிட்ட தான் நீங்கள் சொல்லணும். 1000 ரூபாய் உங்களுக்கு தேவைனாலும் யார்கிட்ட தான் சொல்லணும் சொல்லுங்கள். பலன் உள்ளவனுக்கு ஆகிலும் பலன் அற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்கிறது உமக்கு. பலவீனமாக நீங்கள் இருக்கும்போது எப்படி கர்த்தரை சார்ந்து கொண்டீர்களோ அதே போல பலம் உள்ளவர்களாக இருக்கும்போதும் யாரை மட்டும்தான் சார்ந்து கொள்ள வேண்டும் சொல்லுங்க. அப்பா மட்டும் சார்ந்து, அவர் எப்பவும் நமக்காக காத்திருக்கிற தேவன். அநேக நேரம் மினிஸ்ட்ரிக்கு வந்ததுக்கப்புறம் என் ஒய்ஃபுக்கு வந்து அவள் வந்து கார்டியாக் டெக்னாலஜிஸ்ட், இந்தியாவில் இருக்கிற ரொம்ப ஃபேமஸ் டாக்டர் செரியன் அப்படின்னு ஒரு எல்லாருக்குமே தெரியும், வெரி ஸ்பெஷல் இது அவர் அந்த ஹார்ட் சர்ஜன். அங்கே வந்து ஒரு முக்கியமான பொசிஷனில் ஆண்டவர் அவரை வைத்திருந்தார். ஸோ எங்கள் திருமணத்திற்கு முன்பதாக வேலையெல்லாம் ரிசைன் பண்ணிவிட்டு ஃபுல் டைம் மினிஸ்ட்ரிக்கு வந்துட்டா.
அதுக்கப்புறம் ஃபாரினுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருந்துச்சு, ஒரு 1.5 லட்ச ரூபாய் சேலரி. அதையும் விட்டு ஊழியத்திற்கென்று வந்தாச்சு. வந்ததுக்கப்புறமா என்னால் ஒரு பிஸ்கட் கூட அவளுக்கு வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை எல்லாம் வந்திருந்துருக்கு ஆரம்ப நாட்களில். ஒரு 100 ரூபாய் வச்சுட்டு நாங்கள் 2 பேரும் ட்ராவல் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ண போகிறோன்னே தெரியாத சூழ்நிலைகள் எல்லாம் உண்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார், எல்லாவற்றையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். இந்த பலிபீடத்தில் சாதாரணமாக யாரையும் ஆண்டவர் சும்மாலாம் ஏற்றிட மாட்டார். யூ ஹாவ் டு பே லாட். நீங்கள் நிறைய ஆண்டவருக்காக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. எப்படா அதுக்குள்ளே அப்படின்னு அதுக்குள்ளே நம்ம நினைப்போம், ஆனால் பின்னாடி ஃபுல்லாக கிழிச்சு வச்சிருப்பார். ஒரு மனுஷனை ஆண்டவர் உருவாக்குவதற்காக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவார். ஆனால் திராணிக்கு மேலே என்ன பண்ண மாட்டார். நாம் பொன்னாக விளங்க பண்ணணும் அப்படின்னா ஆண்டவர் சில நேரத்தில் நம்மை புடமிடுவது வழக்கம். நல்லா கவனிங்க, ஆட்டுக்கு புத்தி இல்லை, எஜமான் போய் தேடி கண்டுபிடிச்சிட்டார். இப்போ தான் நம்ம ஒரு முக்கியமான ஆளை குறித்து வாசிக்க போகிறோம். நாம் இதற்கு ஏற்கனவே நிறையா முறை பிரசங்கங்களை கேட்டிருக்கலாம். ஆனால் இதுலேருந்து ஒரு ரகசியத்தை ஆண்டவர் இன்னைக்கு எனக்கு சொன்னார். அதை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதே அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 15வது அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசிக்கும்படி கேட்கிறேன். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையா இருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். தேங்க்யூ, ஹல்லேலூயா. நல்ல ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கணும். இங்கே நாம் வாசிக்கிற நபர் யாரு? இளையகுமாரனா கெட்ட குமாரனா? வெரி குட், இளையகுமார். அவர் கெட்ட குமாரன் அல்ல, உண்மையிலே அவன் தான் நல்ல குமாரன். ஆமென், தேவன் பார்வையில். ஆமாம் தானே? ஆண்டவர் நம்மளை ரொம்ப நேசிப்பார். சரியா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். உங்களை மட்டும் இல்லை, உண்டாக்கப்பட்ட எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவர் நேசிக்கிறார். ஆனால் ஆண்டவர் எல்லாரையும் நம்புறதில்லை. ஹல்லேலூயா. அப்படி நம்பி இருந்தா அந்த ரோட்டில் நடந்து போகிறாங்கல்ல, அவங்கெல்லாம் உள்ளே வந்து உட்காந்துருக்கணும். உங்களை தான் ஆண்டவர் நம்பி இருக்கிறார். ஹி ட்ரஸ்ட் யூ. நமக்கு தான் தெரியல, நம்ம ஏதோ சும்மா சாதாரண ஆட்கள் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு மில்லியன் ஆஃப் ஸ்பெர்ம் செல்ஸ் போகுது. அதில் ஒன்றே ஆண்டவர் செலக்ட் பண்ணி நீங்களாகவும் நானாகவும் உயிரோடு நிறுத்தியிருக்கிறாருன்னா we have a biggest purpose. உங்கள் மேலே கர்த்தருக்கு ஒரு மகா பெரிய நோக்கம் இருக்கிறது. சொல்லுங்கள், நீ சாதாரணமானவன் அல்ல. உங்களை பார்த்து நீங்களே சொல்லிக்கோங்க, நீ சாதாரணமானவன் அல்ல. ஹல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. பிசாசு எப்போவுமே பழைய காரியங்களை எப்படியாவது பாவத்தில் ஒரு முறை நம்மளை விழ வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளை பாவின்ற ஒரு பட்டத்தோடு கூடயே சுற்றி திரிய வைக்கிறது அவனோட ஸ்பெஷல். ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீங்கள் உடஞ்சிருக்கும் போது உங்களை வச்சு மற்றவனை கட்டிட்டு இருப்பாரு. ஹல்லேலூயா. நான் உடஞ்சிருப்பேன், இன்னொருத்தன் அழுதுட்டு, அண்ணே இப்படி ஒரு பிரச்சனை, என்ன பண்ணுறதே தெரியலண்ணே, அவனுக்கு நான் பயங்கரமாக ஆறுதல் சொல்லிட்டு இருப்பேன். என் மூலமாக ஆண்டவர் பயங்கரமாக விசுவாசமாக அவன்கிட்ட பேசிட்டு இருப்பார். அவன் சரியே ஏறுவான். இப்போ ஆண்டவர் என்கிட்ட பேசுவார், நீ பெருசாக வாய்கிலேயே பிரசங்கம் பண்ண, உனக்கு எங்கடா போச்சு விசுவாசம், நான் உன் கூடவே இருக்கேன்டா. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை ஆண்டவர் பயங்கரமான அதிசயம் செய்திருக்கிறார், அற்புதங்களை செய்திருக்கிறார். நான் ஊழியமே செய்ய முடியாமல் மகா பெரிய தடையெல்லாம் வந்துச்சுன்னு சொன்னேன். யாரெல்லாம் தடை பண்ணார்களோ அவர்களெல்லாம் இப்போ எனக்கு ஒரு டேட் கிடைச்சா நல்லா இருக்கும் ஓடுறாங்க. சாரி, டேட்டு இருக்கு, ஆனால் வரேன்னு சொல்லியிருக்கேன். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு தரப்போகிற முகவரி இருக்குல்ல, அறிமுகம் இருக்குல்ல, அது ரொம்ப வெயிட்டாக இருக்கும். அதை யாராலையும் உடைத்து போட முடியவே முடியாது. நீங்கள் ஒரு மகா பெரிய மோசமான பாவியாக இருந்தால் கூட மாறணும்னு நினச்சிட்டாவே ஆண்டவர் உங்களை கழுவி சுத்திகரித்து தகுதிப்படுத்தி மேலே நிறுத்திடுறாரு. அதுக்கப்புறம் நோ டர்னிங் பேக். அதுக்கப்புறம் அங்கே தான் யூ டர்னே கிடையாது. ஹல்லேலூயா.
நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.